வணக்கம். பாராளும் பறையர் கழகம். நமது பறையர் குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை பிறந்த நேரத்தை வைத்து சோசியரிடம் போய் சொல்லுவோம், இந்த குழந்தை இந்த நேரத்தில் பிறந்துள்ளது அப்படி என்று. அப்போ அந்த சோசியர் நட்சத்திரம் என்ன ராசி என்று பார்த்து இந்த எழுத்தில் தொடங்க வேண்டும், அப்படி ஒரு பெயரை சூட்ட வேண்டும் என்று நமக்கு ஒரு பெயரை தேர்ந்தெடுத்து சொல்வார். நாம் அக்குழந்தைக்கு அப்பெயரை சூட்டுவோம். அப்படி இல்லை என்றால் நமது தாத்தா பாட்டி பெயர்களை சூட்டுவோம். பெண் குழந்தை என்றால் பாட்டி பெயரை சூட்டுவோம். ஆண் குழந்தை என்றால் தாத்தா பெயரை சூட்டுவோம். ஏன் அப்படின்னா, நம்ம குலத்தை காக்க முன்னோர்கள் அருள் வேண்டும் அப்படி என்று ஒரு சாமி பேரை வைப்போம், நமது தெய்வத்தின் அருள் வேண்டும் என்று. அப்படி வைத்து அந்த குழந்தையை அடிக்கடி அழைப்பதினால், கூப்பிடுவதனால், அந்த பெயர் சொல்லி கூப்பிடுவதனால் அந்த குழந்தையை ஒரு நல்ல வளமோடு சந்தோஷமாக வளரும், படிக்கும், வாழ்வு நல்ல சந்தோஷமான வாழ்க்கை அமையும்னு நாம் அந்த பெயரை சூட்டுவோம். அந்த மாதிரி தான் ஒரு பறையர் பேரினம்னு நமக்கு முன்னோர்கள் பெயரை சூட்டி சென்றுள்ளார்கள். அதாவது இந்த இனம் நன்றாக வாழ்ந்து செழித்து ஓங்க வேண்டும் என்று. அப்படிப்பட்ட பறையர் பேரினத்திற்கு தாழ்த்தப்பட்ட மக்கள், பட்டியல் இன மக்கள் என்று இந்த நாமத்தை சூட்டி அப்படியே அழைத்து இந்த மக்களை தாழ்த்தப்பட்ட மக்களாகவே ஆக்கிவிட்டார்கள். அப்போ பாருங்கள், எவ்வளோ பெரிய சூழ்ச்சி. நாம் பறையர் இனத்தில் ஒரு சோசியர் கூடவா இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலை. இந்த தாழ்த்தப்பட்ட இனம், தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று ஒரு பறையர் பேரினத்தை அழைத்தால் இந்த மக்கள் தாழ்ந்துதான் போவார்கள். ஏனென்றால் அடிக்கடி சொல்வதனால் இந்த பிரபஞ்சத்தில் அது ஒலித்து கொண்டே இருக்கும். அந்த பிரபஞ்சம் அதைத்தான் செய்யும். ஆக இதை திட்டமிட்டு நம்ம பறையர் இனத்திற்கு தாழ்த்தப்பட்ட இனம், பட்டியல் இன மக்கள், அட்டவணை பிரிவு, அட்டியில் அடைக்கப்பட்ட மக்கள்னே சொல்லி 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 இந்த மக்களை தாழ்த்தி விட்டார்கள். இதற்கு நம்ம பறையர் ஒற்றுமை இன்மையும் ஒரு காரணம். நம்மக்கிட்ட இருக்க மிகப்பெரிய ஒரு சொத்து என்ன அப்படின்னா, நம்ம ஒற்றுமையாக இருக்காம இருக்கிறது தான். அதனால தான் நம்ம பறையர் இனத்திலிருந்து ஒரு தலைவர் வந்தாலும் அவர் பறையர் இனம் என்று சொன்னாலும் தாழ்த்தப்பட்ட சமூகம், பட்டியல் இன சமூகம்னே பேச வேண்டிய ஒரு நிலைக்கு நிர்பந்திக்கப்படுகிறார். இதுக்கெல்லாம் காரணம் பறையர் இன மக்களின் ஒற்றுமையின்மை தான். தீதும் நன்றும் பிறர் தர வரா. ஆகவே பறையர் இன மக்கள் இந்த பறையர் என்ற சொல்லாடலை அடிக்கடி பயன்படுத்துங்கள். அறிவுக்குடி பறையர்கள் என்று பயன்படுத்துங்கள். உயர் அறிவுக்குடி பறையர்கள் என்று இந்த சொல்லாடலை அடிக்கடி சொல்லி பழகுங்கள். நமது இனம் தானாகவே முன்னேறும். நன்றி, வணக்கம். இவன் பாராளும் பறையர் கழகம்.